ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 12வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தः பிதாமஹः சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். இந்த ஸ்லோகத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரரை பார்த்து கூறுகிறான். இப்போ வரைக்கும் நம்ம துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் பேசின வார்த்தைகளை பார்த்தோம். துரியோதனன் தன் சேனைக்கு, தன் படையில் இருக்கும் வீரர்களுக்கு கொடுத்த அந்த ஆர்டர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்த்து அந்த போர்க்களத்தில் அந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது என்று கூறுகிறார். அப்பொழுது சஞ்சயன் கூறிய வார்த்தைகள்: இப்படி துரியோதனன் தன்னுடைய படைக்கு, சேனைக்கு கொடுத்த அந்த ஆர்டர்ஸை பார்த்து கௌரவ படையில் மூத்தவராகவும் அனைவராலும் பிதாமகர் என்று அழைக்கப்படுகிற பீஷ்மர் தன்னுடைய சங்கை எடுத்து முழங்கினார். அந்த சங்கின் முழக்கம் ஒரு சிங்க கர்ஜனையை போன்று இருந்தது. இப்படி சிங்க கர்ஜனை போன்ற வீரமான ஒரு சங்கு முழக்கத்தை கேட்டவுடன் நம் துரியோதனின் மனதில் ஆனந்தம் ஒரு ஊற்றாக பெருகி ஓடியது என்று நம் சஞ்சயன் திருதராஷ்டிரரை பார்த்து கூறுகிறார். அது ஏன் நம் துரியோதனன் 2 ஆர்டர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட பீஷ்மர் சங்கை முழங்கினார் என்றால், அப்பொழுதுதான் துரியோதனின் அந்த ஒரு நர்வஸ்னஸ், அந்த ஒரு கலக்கம், குழப்பம், இந்த சோர்வு, இந்த விஷயங்கள் எல்லாம் போகும் என்று நினைத்தாராம் பீஷ்மர். ஏனென்றால் பயத்தில் இருக்கும் காரணத்தினால், ஒரு கலக்கத்தில் இருக்கும் காரணத்தினால் தானே போயிட்டு நம்ம துரோணாச்சாரியர்கிட்ட பேசிட்டு இருக்கான் நம் துரியோதனன். அந்த கலக்கத்தை, அந்த குழப்பத்தை, அந்த பயத்தை நீக்குவதற்காக தான் சங்கை முழங்கினார். மற்றொரு விஷயம், இப்படி துரியோதனின் கலக்கத்தை விலக்கி கவலைப்படாத, நம்ம படைதான் ஜெயிக்கும், ஏனென்றால் இந்த படையில் பிதாமகரான கௌரவ படையில் மூத்தவரான நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய அந்த பிரசன்ஸ், அவர் இருக்காருங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர வைக்கணுங்கிறதுக்காக சங்கை முழங்கினார். 3வது விஷயம், இந்த போர், இந்த மகாபாரத யுத்தம் இந்த கணத்திலிருந்து, இந்த ஒரு செகண்ட், இந்த ஒரு நொடியிலிருந்து துவங்குகிறது, ஆரம்பிக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அனைவருக்கும் ஒரு அறிக்கையாக தரணுங்கிறதுக்காக தான் நம் பீஷ்மர் தன்னுடைய சங்கை முழங்கினார் என்று பாஷ்யக்காரர்கள் கூறுகிறார்கள். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 12வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.